வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நருட்டோ எஸ்டி எபிசோட் 9 பார்ட் 1. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前は ஓபன் பண்ண ஒரு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து நெஜியை, அதுக்கப்புறம் நெஜியோட கசினான ஹினாட்டா யூகாவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நெஜியை பார்த்தா செம்ம வெளியோட நடந்துட்டு இருப்பான். போனவன் திடீர்னு நின்றுவான். எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றீங்க? யாரா நெஜியை ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தா லீ, டென்டன், அதுக்கப்புறம் மைட் கை. டென்டனோ ஏன் எதுக்கு ஃபாலோ பண்ண கூடாதா? நீ வந்து ஹினாட்டாக்கு ட்ரைனிங் கொடுக்க தானே போற. லீயும் நம்ம ஹியூகா கல்யாணம் பத்தி பேசுறோம்னா அப்படின்னா உங்களுக்கு ஜென்டல் ஃபிஸ்ட பத்தி நம்ம பேசி ஆகணும். நீ வந்து ஹினாட்டாக்கு அதை கத்து கொடுப்பா தானே? ப்ளீஸ் எங்களை அதை பார்க்க விடுப்பா. அப்ப திடீர்னு நருட்டோ வந்து என்னத்தடா பார்க்க போறீங்க? லீயும் அதுவா நருட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே நருட்டோ கிட்ட சொல்ல வருவான். அப்ப திடீர்னு நெஜி லீயோட காலை மிதிச்சு லீயை பேச முடியாத மாதிரி பண்ணிடுவான். நெஜியோ ஒண்ணுமே இல்ல நருட்டோ, இங்கதான் எங்கேயோ சாக்குரா உன்னை தேடிட்டு இருந்தா, நீ என்ன அவளை பாக்கலையா? நருட்டோ வந்து சாக்குரான்னு தேடிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டோன்னே ஜல்லுன்னு ஓடிடுவான். லீயும் எதுக்குடா அப்படி பண்ணனு கேட்டா அந்த நருட்டோ தேவையில்லாம எல்லாரோட விஷயத்தையும் மூக்க நுழைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனும் கூட வந்தானா எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயமும் நடக்கும். அது என்ன விஷயம்னா அப்படின்னு சொல்றதோட அப்படியே ஹினாட்டாவோட வீட காட்டுறாங்க. ஹினாட்டா வீட்டுல தான் இப்ப நம்ம ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. நெஜி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி ஹினாட்டா வந்து நருட்டோவை லவ் பண்றா. ஹினாட்டா வந்து நருட்டோவை எப்பப்பெல்லாம் பாக்குறாளோ வெக்கத்துல ஒரு மாறி ஆயிட்டு, அதனால அவளால ட்ரைனிங் பண்ண முடியாது. அதனால தான் நருட்டோ இங்க வரவேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு உண்மையை பொசுக்குன்னு போட்டு உடச்சிருமா. அது மட்டும் இல்லாம நெஜி வந்து இவங்க கிட்டே சொல்லுவான், ட்ரைனிங் அப்ப யாருமே குறுக்கு வராதீங்க அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு லீ பயங்கரமா ஷாக் ஆவான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஆஹா ஏகப்பட்ட நெஜிஸ் இருக்காங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். யாரை பார்த்து கத்துறான்னு பார்த்தா சுகர் கல்யாணம் சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்தா கத்திட்டு இருக்கான். ஆஹா எவ்வளவு நெஜி இருக்காங்க, எங்க பார்த்தாலுமே நெஜிஸ் தான். டென்டனா அவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு டே லூசு பாயிலே அவங்க எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க எல்லாருக்குள்ளயும் ரத்த சம்பந்தம் இருக்கு. ஓ அப்படியாமா, சரி ஓகே ஓகே. ஆனா என்னதான் இவங்க எல்லாரும் ஃபேமிலியா இருந்தாலும் இவங்க எல்லாரும் பார்க்க அப்படியே அச்சஸ்ல ஒரே மாதிரி எல்லாம் இருக்காங்க. மைட் கையும் நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு டென்டனா நீங்க ரெண்டு பேரும் பார்க்க கூட தான் ஒரே மாதிரி இருக்கீங்க, உங்க ரெண்டு பேருக்குமே ரத்த சம்பந்தம் இல்ல தானே, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் மறுபக்கம் பார்த்தா ஹினாட்டாவை காட்டுறாங்க. ஹினாட்டா அவ பாட்டுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பா. டென்டன் ஹினாட்டாவை பார்த்துட்டு ஹினாட்டா வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா போலயே. அப்ப திடீர்னு மைக்காயிலையும் ஹினாட்டா கிட்ட போயிட்டு என்னமா செல்லம் சௌக்கியமா? ஹினாட்டா நீ என்ன மாதிரி தான் இருக்க, கொஞ்சம் கூட நேரம் விடாம நீ என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ற, அது மட்டும் இல்லாம உன்னோட ஹேர்ஸ்டைலையும் அப்படியே சேஃபா பத்திரமா பாத்துக்கிற, அதாவது கலையமா பாத்துக்கிற, எப்படி ஒன்னால இந்த மாதிரி பண்ண முடியுது, சூப்பர். நம்ம மூணு பேருமே ஒரே மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்களா. ஹினாட்டாவோட மூஞ்ச பார்த்தாலே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அழுவுற மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஹினாட்டா செம்ம காண்டாயிட்டு 8 டிஃபென்ஸ் 64 பாம்ஸ் யூஸ் பண்ணி லீயும் மைட் கையும் அடிச்சு பறக்க விட்டுருவா. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு ஹினாட்டாவை பயந்து ஓடிடுவா. டென்டனும் காய்ச்சென்சியும் லீ ஹினாட்டாவை ரொம்ப தான் பயன்படுத்திட்டாங்க போலயே. அதுக்கப்புறம் நெஜி செம்ம கண்டிட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு அதுக்கப்புறமே பார்த்தா மைட் காய் தனியா லீயோட தலையை அப்படியே தக்காளி அப்புறமா முளைச்சு கிடக்குது, அதாவது நல்லா கூட்டிருக்கான் போல பாலு. நெஜியும் இன்னொரு வாட்டி ட்ரைனிங் குள்ள வந்தீங்க உங்களை தொலைச்சிட வேண்டாம். லீயும் ஹினாட்டா வந்து இப்போ ஒரு அட்டாக் யூஸ் பண்ணால, அது வந்து ஹினாட்டாவோட அல்டிமேட் டிஃபென்ஸ் தானே, 8 டிஃபென்ஸ் 64 பாம். எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே உன்னோட மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு நெஜி. சுகர் கிளான்ல வந்து இந்த ஜென்டிலிஸ்ட் பியாகுகான் இது வந்து தலைமுறை இந்த கிளானுக்கு வந்து அப்படியே வரிசையா போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்குமே நிறைய ரோப் நிஞ்சாஸ் வந்து இந்த ஹியூகா கிளானோட பவர் வந்து திருட பாக்குறாங்க. ஹினாட்டா தான் இந்த கிளானை வந்து அடுத்து லீட் பண்ண போறவர். ஆனா ஹினாட்டாக்கு வந்து பிறந்தல இருந்து எந்த ஒரு நிஞ்சா டேலண்ட்டுமே இல்ல. ஹினாட்டா வந்து இப்ப எப்படியாவது நல்ல சக்தி வாய்ந்தவளா மாறணும், அதனாலதான் எப்பவுமே அவ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப டென்டனா அது ஓகே தான் நெஜி, நீ ஏன் ஹினாட்டாவை ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணும்னு நினைக்கிற? நீ முன்னாடி எல்லாம் அவளை ரொம்ப ரொம்ப வெறுத்து தானே, அதாவது ஜூனியர் எக்ஸான்ல வந்து நெஜி வந்து ஹினாட்டா போட்டு பொழந்துருப்பான்ல, அதெல்லாம் நெஜி யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து ஹினாட்டாக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கேன், ஆனா நான் திரும்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே மாட்டேன். என் தப்பை நான் திருத்திக்கணும், அட்லீஸ்ட் நான் அவங்களை பாதுகாக்கணும், அவங்க கூடவே நான் உதவியா இருக்கணும், இதை பண்ணாதான் என் தப்பை நான் திருத்திக்க முடியும். டென்டனோ நெஜி உனக்கு வேணா நாங்களும் ஹெல்ப் பண்றோமே, நீ ஹினாட்டாவை ட்ரெயின் பண்றதுக்கு நாங்களும் உனக்கு உதவி பண்றோம். அப்ப திடீர்னு நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்ன்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். யார் அதுன்னு பார்த்தா கிபா அக்கமாரு ஷினோ, தெரியாத உங்களுக்கு சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் தான் ஹினாட்டாவோட டீம். அப்ப திடீர்னு நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ், யார் அதுன்னு பார்த்தா நருட்டோவும் சாக்குரா வந்து சொல்ல போனா என்ன தேடவே இல்லையாம்பா, எதுக்குடா தேவையில்லாம சொன்னேன். திடீர்னு அடுத்த செகண்ட் நெஜி வந்து ஜென்டல் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி நருட்டோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். நருட்டோ வந்து எதுக்குடா என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பறப்பான். அதுக்கப்புறம் ஹினாட்டாவை சமாதானப்படுத்தி எப்படி நிக்க வச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே இப்ப சேர்ந்து ஹினாட்டாக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. ஹினாட்டா வந்து என்னது நான் ஒருத்தல உங்க 6 பேர் கூடயும் மோதணுமா அப்படின்ற மாதிரி பயத்துல இருப்பாளா. நெஜியும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து சும்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க, அதனால கவலைப்படாத ஹினாட்டா. அப்ப மைட் கையும் ஹினாட்டா நான் வேணா உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கவா? நெஜியும் காய்சென்சி வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட், அவர் கண்டிப்பா நல்ல அட்வைஸ் தான் கொடுப்பாரு பாரு. மைட் கையும் டொன்டோடாய் இதுதான் நானும் லீயும் போற பச்சை சட்டை, நீ ட்ரெயின் பண்ணும்போது நீ இதை கண்டிப்பா போட்டுக்கணும், இதை நீ ஒருவேளை போட்டுட்டேன்னா நீ என்ன மாதிரி ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுல ஒரு படி எடுத்து வச்சுன்னு அர்த்தம். நெஜி அதை பார்த்துட்டு என்ன கொடுமடாது, ஒருவேளை ஹினாட்டா வந்து இதை போட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாப்பானா. ஐயோ ஹினாட்டா ஒருவேளை இதை போட்டாங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்களே அப்படின்னு நெஜி 8 ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அந்த Dress அப்படி குத்தியே கிழிச்சிடுவான். அதை பார்த்து மைட் கைக்கு ஒரே மனசு கஷ்டம். நெஜியும் மைட் கை விலைக்க மாட்டாரு. ஓகே அடுத்து கிபா நீ இப்ப ஹினாட்டாக்கு ட்ரைனிங் கொடு அப்படின்னு கிபாவை கூப்பிட்டா அவனும் அக்கமாரும் ஒரு போஸ்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அக்கமாருக்கு வந்து ஆய் வருதான். அடங்குயல டே இந்த இடத்துல அசிங்க பண்ணி வச்சிடாதீங்கடா, ஒழுங்கா வெளியே போங்க. கிபாவும் அட என்ன சொல்ற நெஜி, இங்க பாரு அக்கமாருவ பாரு, அக்கமாருக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்னு அக்கமாருவ தூக்கி காட்டுவானா. ஆனா அக்கமாரு வந்து ஆய் போல, அதுக்கு போல பாத்ரூம் போயிடுச்சு, அதுவும் யார் மேல ஹினாட்டா மேல, அப்படியே சொயின்னு வாட்டர் ஃபால் மாதிரி ஹினாட்டா மேல ஊத்தும். அதை பார்த்து நெஜி செம்ம காண்டாயிட்டு
8 டேக்ராம் 64 ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு அகமாருக்கு ஒரே குத்துக்குத்தா விடுவான். என்னங்கடா கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு நெஜி அப்படி மனசு உடைஞ்சு உட்காந்துட்டு இருப்பானா. அப்ப ஷினோ கூப்பிட்டு, நான் தான் ஷினோ அபரமே, என்னோட பக்ஸ் இதை பாத்துக்கும், ஹினாட்டா மேல ஊத்தின வாட்டர் ஃபால என்னோட பக்ஸ் பாத்துக்கும், நீ பொறுத்து இருந்து பாரு நெஜி அப்படின்னு ஷினோ வந்து அவன் பக்ஸ் வந்து ஹினாட்டா கிட்ட விடுவானா. நெஜியும் ஐயோ என்ன பூச்சியா இருக்கு, ஹினாட்டாக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் 8 டேக்ராம் 64 ஸ்ட்ரைக்ஸ் அடிப்பான். ஷினோ அமிச்ச நிறைய பூச்சி செத்து போச்சு. அக்கமாருக்கு அங்க முடியல. ஷினோவும் கீபாவும் அப்படியே மனசு உடைஞ்சு உட்காந்துட்டு இருப்பானுங்க. திடீர்னு லீ வந்து வாவ் அப்படிங்கிறான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நெஜி வந்து அடுத்தவன் எம வரப்போனா அவன் அடிக்க ரெடியா இருக்கான். நெஜியும் எவனா அது கிட்ட வந்தீங்க கொய்யால தொலைச்சிரண்டா அவங்க எல்லாரையும், அங்கேயே இருக்கணும். லீயும் உங்களெல்லாம் நம்புறதே வேஸ்ட், இதுக்கு மேல நான் இதை பாத்துக்கிறேன். நம்ம முதல்ல ஹினாட்டாவோட வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி ஆகணும். டென்ட் பரவாயில்ல லீ, இந்த பாட்டி நீ சீரியஸா தான் சொல்ற, நல்ல ஐடியாவே இருக்கே. நெஜியும் லீ வந்து ஹினாட்டாவை ட்ரெயின் பண்றது சரிதானா? லீக்கும் ஹினாட்டாக்கும் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஹேர்ஸ்டைல் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேருமே பயங்கரமா ட்ரெயினிங் பண்ணுவாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பேசாம லீ ஹினாட்டாவை ட்ரெயினிங் பண்ண விட்டுருவோம் அப்படின்னு நெஜி யோசிக்கிறதுக்குள்ள லீயும் இப்ப நடக்க போது நருட்டோ டிஃபென்ஸ் கிளாஸ் அப்படின்னு எல்லாருமே நருட்டோ வேஷமா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹினாட்டாக்குள்ள இருக்கிற நருட்டோன்ற அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நருட்டோ பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷையா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடார்ல, அந்த ஒரு வீக் பாயிண்ட் முதல்ல ஹினாட்டாக்குள்ள இருந்து எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த லீ இப்பதான் பண்ணிட்டு இருக்கான். நெஜி டென்டன் ஹினாட்டா அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிருவாங்கப்பா. நெஜி மூஞ்சதப்பா பார்க்க முடியலப்பா பாவம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே 8 டேக்ராம் 64 ஸ்ட்ரைக் அடிச்சிருவான். பறந்தவனுங்க எல்லாருமே ஹினாட்டாவோட மண்டையில தான் விழுவானுங்க. ஹினாட்டாவோட தலையில பார்த்தா ஏகப்பட்ட தக்காளி பழம் முளைக்கும். அதுக்கப்புறம் ஹினாட்டா பொறுமையா எந்திரிச்சு தூசி தட்டி விட்டு தக்காளி பழத்தை கீழே தள்ளி விட்டு அப்படியே சடுபுடுன்னு ஓடிடுவா. திடீர்னு நருட்டோ எங்க இருந்து வந்தான்னு தெரியல, அவன் பாட்டுக்கு வந்து டேய் நெஜி உனக்கு என்னதான்டா பிரச்சனை, உனக்கு என்ன பைத்தியமாடா? நெஜியும் ஆமாண்டா பைத்தியம் தான், உன்னை அடிக்கிறதுல அப்படின்னு நெஜி மறுபடியும் அடிச்சு பறக்க விட்டுருவான். இதை எல்லாத்தையும் ஒரு 2 ரோப்பிங் ஜஸ் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க இங்க எதுக்கு இருக்காங்கன்னா ஹியூகாகானோட பவர் திருடிட்டு போலான்னு பாக்குறானுங்க. ஹினாட்டாக்கு வந்து நருட்டோ தான் வீக்னஸ் சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சு ஹினாட்டாவை தேடி கிளம்பிட்டானுங்க. இந்த ரோப்பிங் ஜஸ் வந்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு ரோப்பிங் ஜஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஜியும் நோட்டீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹினாட்டா வந்து சோகமா நடந்து போயிட்டு இருப்பா. திடீர்னு அப்படியே முன்னாடி பார்த்தா மொத்தம் 4 நருட்டோ இருப்பாங்க. ஹினாட்டாவா நருட்டோவா நருட்டோ வந்து ஷேடோ கிளாஸ் ட்ரைனிங் எடுக்கிறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவனுங்க நருட்டோவே இல்ல, நருட்டோ மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. எதுக்கு ஹினாட்டாவை தூக்குறதுக்கு. ஹினாட்டாவை எதுக்கு நீங்க எல்லாம் நருட்டோ மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க கேட்டா அடுத்த செகண்டே இன்னும் நிறைய பேர் வந்து ஹினாட்டாவை ரவுண்டு கட்டிடுவானுங்க. ரவுண்டு கட்டி ஹினாட்டாவோட பவரை தூக்குறதுக்கு, அதாவது ஹினாட்டாவை இப்ப கடத்திட்டு போறானுங்க. நெஜியும் குதிச்சு போயிட்டு இருப்பான் ஹினாட்டாவை தேடி. நான் எப்படி ரோப்பிங் ஜாஸ் அங்க இருக்காங்க நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டேன் அப்படின்னு செம்ம கடுப்போட போயிட்டு இருப்பான். பின்னாடியே அப்படியே நம்ம பசங்களும் வந்து தான் இருப்பானுங்க. இந்த பக்கம் ஹினாட்டாவை பார்த்தா எல்லாரும் அடிச்சு போட்டுருக்கா ஒத்தனை தவிர. பரவாயில்ல நீ நல்லா சண்டை போடுறியே, ஆனா நீ இப்ப என்கிட்ட வசமா மாறிட்ட, என்கிட்ட உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு செயினை சுத்தி ஹினாட்டாவை கட்டி போட்டுருவான். அப்படியே இந்த ரோப்பிங் ஜாஸ் ஹினாட்டாவை பாஞ்சு அடிக்க வருவான். அதுக்குள்ள அவனை நெஜி ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுருவான். நெஜி என்ன மனுஷங்க ஹினாட்டா உங்களை இப்படி விட்டதுக்கு, ஆனா என்னால உங்ககிட்ட முழுசா மன்னிப்பு கேட்க முடியாது. இது ஒருவேளை உங்களுக்கு ட்ரைனிங் இருந்தா கவலைப்படாதீங்க, நான் வந்து நிறைய முக்கியமான விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செய்யக்கூடாத நிறைய வாட்டி செஞ்சிருக்கேன். அந்த ரோப்பிங் ஜாஸ் எந்திரிச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருப்பானுங்க. நெஜியும் லேடி ஹினாட்டா நம்ம 2 பேரோட பவரையும் இப்போ ஒன்னா சேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அவங்களை தோக்கடிக்கலாம். ஹினாட்டாவை அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹினாட்டா நெஜி 2 பேருமே சண்டை போட ரெடி ஆயிருவாங்க. நம்மளால முடியல லேடி ஹினாட்டா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா அவங்க எல்லாரும் தோக்கடிச்சிடலாம். ஹினாட்டாவும் சரின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரெடி ஆவா. அப்ப திடீர்னு டே நெஜி எங்களையும் மறந்துடாதான்னு சொல்லிட்டு நருட்டோ வேஷப்பட்ட நம்ம லீ மைட் கை கிபா ஷினோ இவங்க எல்லாமே பாஞ்சு அப்படியே அந்த ரோப்பிங் ஜாஸ் மேல விழுவானுங்க. எல்லாரும் நல்லா அடிச்சுக்கிட்டானுங்க. புகை கலைஞ்சு பார்த்தா எல்லாருமே நருட்டோ மாதிரி தான் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த ரோப்பிங் ஜாஸ் வந்து அப்படியே அட்டாக் பண்ண வருவானுங்க. நம்ம நெஜி ஒரு பக்கம் 8 டேக்ராம் ரொட்டேஷன் யூஸ் பண்ண, இன்னொரு பக்கம் ஹினாட்டா 8 டேக்ராம் டிஃபென்ஸ் 64 பாம்ஸ் யூஸ் பண்ண, 2 பேரோட பவரையும் ஒன்னா சேர்த்து ரோப்பிங் ஜாஸோட சேர்த்து நம்மளுங்களும் அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. டென்டன்ல அதை பார்த்துட்டு அடேங்க அப்பா என்ன ஒரு பவர். நெஜியும் நல்லா பண்ணீங்க ஹினாட்டா, பரவாயில்ல நெஜி, நான் இன்னும் நிறைய ட்ரைனிங் பண்ணணும், ஒரு நாள் கண்டிப்பா நான் பலசாலியாவேன், அப்ப எல்லாரும் நான் சத்திய வாய்ந்த குணைச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. அப்ப மறுபடியும் நருட்டோ திடீர்னு எங்க இருந்து வருவான். டே நெஜி ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா கமுனாட்டி, உனக்கு என்கிட்ட அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு நருட்டோ செம்ம வெறியோட வருவான். ஹினாட்டாவை திரும்பி இங்க இருக்கிறது உண்மையான நருட்டோ தானே அப்படி நருட்டோ பார்க்கறதுக்கு அப்புறம் திடீர்னு அவன் மூஞ்சி சிவப்பாயிரும். அதுக்கப்புறம் வெக்கத்துல உருண்டு பரண்டு அப்படியே உருண்டி ஒரு வீடியோ உடைச்சிருவா. நிஜத்துக்கு செம்ம வெறியா நருட்டோ லுக்கூடுவான். நருட்டோ நீ எப்ப பார்த்தாலும் தப்பான நேரத்திலே வர, இந்த பாட்டி உன்னை அடிச்சு பறக்கல திரும்ப நீ வரவே முடியாதுடா. நருட்டோவும் டே கம்னாட்டி ஒரு நிமிஷம் இருடா, நான் என்னடா முதல்ல பண்ண அதாவது சொல்லுடா. அதுக்கப்புறம் நடி நெஜி வந்து மறுபடியும் 8 டேக்ராம் 64 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நருட்டோவை மறுபடியும் அடிச்சு பறக்க விடுறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க.